இந்த வீட்டை பார்த்தா சாதாரணமா ஒரு குடும்பம் வாழ்ற வீடு மாதிரி தான் தோணும். ஆனா ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள நடந்த சம்பவம் அந்த குடும்பத்தோட வாழ்க்கைய மட்டும் இல்ல, அந்த கிராமத்துல வாழ்ந்த ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. பல ஆசைகளோடையும் கனவுகளோடையும் கட்டின வீடு அது. அங்க சிரிப்புகள் இருந்தது, கனவுகள் இருந்தது, வருங்காலம் இன்னும் அழகா இருக்கும்ன்ற நம்பிக்கையும் இருந்தது. ஒரே ராத்திரியில இந்த வீடு ஒரு கிரைம் சீனா மாறுச்சு. அன்னைக்கு ராத்திரி உண்மையாவே என்ன நடந்தது, அந்த வீட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கும் உண்மைகள் என்ன, அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் கல்பனா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டத்துல போர்கம் கிராமத்துல தான் அந்த வீடு இருக்கு. அந்த அமைதியான கிராமத்துல ஒரு அழகான அமைதியான குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. பல்லட்டி ரமேஷ் இவர் தான் இந்த குடும்ப தலைவர். இவரோட வயசு 35. ரமேஷோட மனைவி பண்டுலா அருணதா. வீட்ல எல்லாரும் சௌமியான்னு கூப்பிடுவாங்க. இவங்களுக்கு 3 குழந்தைங்க, 2 பையன் 1 பொண்ணு. இங்க நீங்க 2 வீட பாக்குறீங்க. ஒரு வீட்ல ரமேஷோட குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க, இன்னொரு வீட்ல அவரோட சகோதரர் குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க. ரமேஷோட தம்பி பேரு கேதார், அவரோட மனைவி பேரு அனிதா. ரமேஷோட பேரண்ட்ஸ் அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்கையா அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்த இடத்துல அண்ணன் தம்பி 2 பேரும் தனித்தனியா சொந்தமா வீடு கட்டி அங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரமேஷோட அப்பா அவரோட தம்பி கேதார் வீட்ல வாழ்ந்துட்டு வந்தாரு. இந்த குடும்பத்தை பத்தி இன்னும் டீடைலா சொல்லணும்னா, ரமேஷ் சௌமியா 2 பேருக்கும் 13 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2012ல 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்துல இவங்களோட காதல் திருமணத்தை ரமேஷோட பேரண்ட்ஸ் ஏத்துக்கல. ரமேஷ் அவரோட பேரண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லி புரிய வச்சாரு. அதுக்கப்புறமா ரிலேஷன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா திருமணம் பண்ணாங்க. சௌமியா நிஜாமாபாத் மாவட்டத்துல இருக்க ஜன்னே பள்ளின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க. கணவன் மனைவி 2 பேருமே நல்லா படிச்சிருக்காங்க. ரமேஷ் ஒரு பிரபலமான பைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா வேலை பார்த்தாரு. அதோட இன்சூரன்ஸ் ஏஜென்டாவும் இருந்திருக்காரு. சௌமியா ஒரு ஸ்கூல்ல நான் டீச்சிங் ஸ்டாஃபா வேலை பார்த்தாங்க. கணவன் மனைவி 2 பேரும் நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. குழந்தைகளையும் நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. ரமேஷோட தம்பி கேதார் இஸ்ரேல் நாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவரோட மனைவி அனிதா, குழந்தைங்க, கேதாரோட அப்பா, இவங்க எல்லாரும் அவர் கட்டின வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் தனித்தனியா வீடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ளயும் எந்த மனஸ்தாபமும் கிடையாது. ரமேஷ் என்னதான் ஆக்டிவா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் அவருக்கு உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அவருக்கு 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து தினமும் கரெக்டா டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. ரமேஷ் வேலை பார்க்கிற பைனான்ஸ் கம்பெனிக்கு அவரோட கிராமத்துல இருந்து 28 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும். சுமார் அரை மணி நேரம் ஆகும். தினமும் ரமேஷ் அவரோட 2 வீலர்ல தான் வேலைக்கு போவாரு. சரியா ஆகஸ்ட் 12, 2025 எப்பவும் போல காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வேலை முடிஞ்சதும் அவரோட வண்டியில வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருந்தாரு. ரமேஷ் அவரோட வண்டியில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கார் கட்டுப்பாட்டை இழந்து ரமேஷோட வண்டி மேல மோதுச்சு. இந்த சம்பவம் நடந்த இடம் ஃபுல்லா சுத்தி வயலா இருந்தது. 2 வீலர் மேல கார் மோதினதும் ரமேஷால பேலன்ஸ் பண்ண முடியல. வண்டியோட சேர்த்து ரமேஷும் வயல்ல சரிஞ்சு விழுந்தாரு. ரமேஷ் மேல மோதிட்டு அந்த கார்காரன் அவருக்கு என்ன ஆச்சுன்னு கீழே இறங்கி கூட பார்க்காம காரை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிருக்கான். ரமேஷ் கீழே விழுந்ததை பார்த்து வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாரும் ஓடி வந்து அவரை தூக்கி காப்பாத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துச்சு. அதிர்ஷ்டவசமா ரமேஷுக்கு அன்னைக்கு பெருசா எந்த காயமும் ஏற்படல. சரிஞ்சு வயல்ல விழுந்ததால பெருசா காயம் எதுவும் இல்ல. கையில மட்டும் சின்னதா காயம் ஏற்பட்டுச்சு. சின்ன காயமா இருந்தாலும் டாக்டர்ஸ் 1 மாசம் ரெஸ்ட் தேவைன்னு சொன்னதுனால ரமேஷ் 1 மாசமா வேலைக்கு போகாம வீட்ல ரெஸ்ட் எடுத்திருக்காரு. அதே சமயத்துல இந்த விபத்தை ஒரு கேஸாவும் ஃபைல் பண்ணாங்க. போலீசாலையும் அந்த கார் யாருடையது, அதை ஓட்டிட்டு வந்த டிரைவர் யாரு, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ரமேஷோட ஃபேமிலியும் இந்த விபத்துல இருந்து அவர் தப்பிச்சதே பெரிய விஷயம்னு நினைச்சாங்களே தவிர இந்த ஆக்சிடென்ட பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்க யாரும் பெருசா ஸ்டெப் எடுக்கல. போலீஸுக்கும் பிரஷர் கொடுக்கல. போலீஸ் விசாரிச்ச வரைக்கும் ரமேஷ் ஒரு
நல்ல மனிதர். அவருக்கு கிராமத்துல நல்ல மரியாதையும் கௌரவமும் இருந்துச்சு. அந்த கிராமத்துல இருக்க யார் கூடயும் சண்டை சச்சரவு எதுவுமே கிடையாது. அதனால போலீஸும் இது எதர்ச்சியா நடந்த ஒரு விபத்தா தான் இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டு திரும்பவும் ரமேஷ் வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. தினமும் வேலைக்கு போறது, வீட்டுக்கு வர்றது, ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கிறது, இப்படியே 2 மாசம் கடந்து போச்சு. டிசம்பர் 20, 2025 சனிக்கிழமை ரமேஷ் எப்பவும் அவரோட வீட்ல தனியா ஒரு ரூம்ல தான் தூங்குவாரு. அவரோட மனைவி சௌமியாவும் குழந்தைங்க 3 பேரும் வேற ஒரு ரூம்ல தூங்குவாங்க. அன்னைக்கு காலையில சௌமியா எப்பவும் போல எழுந்திருச்சு. அன்னைக்கு சனிக்கிழமையா இருந்தாலும் அவங்களோட குழந்தைங்களுக்கு அன்னைக்கு ஸ்கூல் இருந்தது. அதனால சௌமியா அவங்களோட 3 பசங்களையும் எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடியாக சொன்னாங்க. பொதுவா ரமேஷும் காலையில 6 மணிக்கே எழுந்துருவாரு. ஏன்னா அவரும் வேலைக்கு போகணும். சௌமியா போய் தான் ரமேஷை எழுப்பணும் அப்படின்ற அவசியம் இல்ல. தினமும் ரமேஷே அந்த டைமுக்கு கரெக்டா எழுந்துருவாரு. ஆனா அன்னைக்கு காலையில அவர் வழக்கம் போல எழுந்திருக்க டைமையும் தாண்டி போச்சு. இத சௌமியா கவனிச்சாங்க. சரி, ஏதோ டயர்டா இருக்காரு, அதனாலதான் எழுந்திருக்கலன்னு அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டிருக்காங்க. அப்பவும் ரமேஷ் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. உடனே சௌமியா என்ன பண்றாங்க, அவரோட ரூமுக்கு போறாங்க. ரமேஷ் எப்பவும் அவரோட ரூம் கதவை லாக் பண்ண மாட்டாரு. லாக் எதுவும் போடாம லைட்டா மூடி இருப்பாரு, அவ்வளவுதான். அதனால சௌமியா ரூம்குள்ள போயிட்டு ரமேஷை எழுப்புறாங்க. அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அதோட அவர் படுத்திருக்கிற ஸ்டைலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவரை அசைச்சு பாக்குறாங்க, எந்த ஒரு அசைவுமே இல்ல. அப்பதான் சௌமியாவுக்கு புரிஞ்சது அவருக்கு மூச்சே இல்லைன்னு. பதட்டமா கத்திக்கிட்டே பக்கத்துல இருக்க ரமேஷோட தம்பி வீட்டுக்கு ஓடுறாங்க. கேதாரோட மனைவி அனிதா கிட்ட ரமேஷ் எழுந்திருக்கவே இல்ல, எனக்கு பயமா இருக்குன்னு கத்தி கதறி இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு ரமேஷோட அப்பாவும் ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. சௌமியா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் எல்லாரும் ஓடி போய் ரமேஷ பார்த்தாங்க. ரமேஷோட உடம்புல எந்த ஒரு அசைவுமே இல்ல. அனிதா ரமேஷ் கிட்ட போய் பாக்குறாங்க. அவரோட உடல் லைட்டா பிளாக்கா மாறி இருக்க மாதிரி இருந்துச்சு. உடனே லோக்கல்ல இருக்க ஒரு டாக்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து செக் பண்றாங்க. ரமேஷ செக் பண்ண டாக்டர் அவர் இறந்து போயிட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. இதை கேட்டதும் அந்த வீட்ல இருந்த ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சாங்க. ரமேஷுக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்துச்சு. 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஒருவேளை அவர் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போதே 3ஆவதா அட்டாக் வந்திருக்கலாம். இதுவே அவரோட இறப்புக்கு காரணமா இருக்கலாம்னு அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அதோட அவர் இறந்து போயிட்டாரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்த டாக்டரும் அதே விஷயத்தையே சொல்லியிருக்காரு. அதனால ரமேஷோட அப்பா, அனிதா, மத்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே ரமேஷுக்கு 3ஆவது முறையா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், அதனால இறந்து போயிட்டாருன்னு எல்லாரும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. ரமேஷ் இறந்து போன விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஒருத்தரா அவரை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரமேஷோட குடும்பம் மட்டும் இல்ல, அந்த கிராமத்து மக்களும் இது ஒரு இயல்பான மரணம்னு நினைச்சாங்க. யாருக்கும் சந்தேகம் வரல. ரமேஷோட உடலை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போஸ்ட்மார்டமும் பண்ணல. ஏன் போலீஸுக்கு கூட தகவல் சொல்லல. இதுக்கு மேல இந்த ப்ரொசீஜர் எல்லாம் செஞ்சு என்ன பயன்? போன உயிர் திரும்பவா வரப்போகுதுன்னு எல்லாம் நினைச்சாங்க. அவரோட ஃபேமிலி அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. இந்த சமயத்துலதான் கேதாரோட மனைவி அனிதா ரமேஷோட கடைசி ஞாபகமா இருக்கட்டும்னு அவரோட உடலை ஒரு சில போட்டோஸ் எடுத்தாங்க. அப்படி போட்டோ எடுக்கும் போதுதான் அனிதா ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. ரமேஷோட கழுத்துல ஒரு மார்க் இருந்திருக்கு. அந்த தழும்பு பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பெட்ல இருந்து ரமேஷோட உடலை தூக்கி வைக்கும் போது இது ஏற்பட்டிருக்கலாம்னு அனிதா நினைச்சாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அனிதா அங்க இருக்க நிலவரத்தை பார்த்தாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் சோகத்துல எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. சௌமியா ரிலேட்டிவ்ஸ் கூட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அனிதாவுக்கோ அவங்களுக்குள்ள இருக்க சந்தேகத்தை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. அப்போதைக்கு அனிதா அமைதியா இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரமே ரமேஷுக்கு நடக்க வேண்டிய இறுதி சடங்குகள் எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சது. அனிதாவுக்கு இருக்க சந்தேகத்தை யார்கிட்டயாவது வெளிப்படுத்தணும். அவங்களால அமைதியா உட்கார முடியல. உடனே என்ன பண்றாங்க, இஸ்ரேல்ல இருக்க அவங்களோட கணவர் கேதாருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கேதாரால அப்போதைக்கு அவரோட அண்ணன் இறுதி சடங்குக்கு வர முடியல. அனிதா சொன்னதை கேட்டு கேதாரும் ரொம்பவே ஷாக் ஆனாரு. அவர் அனிதா கிட்ட என்ன சொல்லிருக்காரு, நம்மளுக்கு நம்பிக்கையான ஒரு சிலரை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, உனக்கு இருக்க சந்தேகத்தை போலீஸ் கிட்ட சொல்லு, நானும் போலீஸ் கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. அனிதாவும் ஒரு சிலரை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. அவங்களுக்கு இருக்க சந்தேகத்தையும் சொன்னாங்க.
சொன்னாங்க. அதோட கேதாரும் போலீஸ் கிட்ட போன்ல பேசினாரு. அனிதா மக்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல டிசம்பர் 21, 2025 அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்டையும் ஃபைல் பண்ணாங்க. போலீஸ் தரப்புலையும் சந்தேகத்துக்குரிய மரணம்னு கேஸ் ஃபைல் பண்ணி விசாரணைய தொடங்கினாங்க. முதல்ல போலீஸ் ரமேஷோட ஃபேமிலி கிட்டயே விசாரணை பண்ணாங்க. எல்லாருமே இது இயற்கையான மரணம் தான், யாரும் இத திட்டமிட்டு பண்ணல அப்படின்னே சொன்னாங்க. ஆனா ஒரு சிலர் அனிதாவுக்கு ஆதரவாவும் இருந்தாங்க. அதுக்கு காரணம் அனிதா எடுத்த போட்டோ. அதுல ரமேஷோட கழுத்துல தெள்ள தெளிவா ஒரு மார்க் இருந்தது. அதனால ஒரு சிலர் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சந்தேகத்தை எழுப்பினாங்க. போலீஸ் கிட்ட ஒரு சிலர் என்ன சொல்லிருக்காங்க, ராத்திரி அந்த வீட்டுக்கு யாராவது வந்திருந்தா எங்களுக்கு தெரியாம இருக்குமா, கதவு திறக்கிற சத்தமோ மூடுற சத்தமோ கேட்டிருக்கும், அப்படியும் இல்லனா ரமேஷோட அலறல் சத்தமாவது கேட்டிருக்கும். வீட்டோட கதவு எல்லாம் மூடியே இருந்தது. அதோட கேதாரோட வீட்ல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. வெளியாட்கள் யாராவது வந்திருந்தா ஈஸியா அதுல மாட்டிப்பாங்க. எங்களுக்கு இந்த மரணத்துல சந்தேகம் கிடையாது. ஏற்கனவே ரமேஷுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுலதான் இறந்திருப்பாருன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஆனா ரமேஷோட தம்பி கேதார் போலீஸ் கிட்ட என் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாரு, நல்ல வேளையா அவரோட உடலை எரிக்கல, புதைச்சிருக்கோம், அதனால திரும்பவும் அவரோட உடலை வெளியே எடுத்து போஸ்ட்மார்டம் பண்ணா என்ன உண்மைன்னு தெரிய வந்துடும்னு போலீஸ் கிட்ட கேட்டுக்கிட்டாரு. டிசம்பர் 24, 2025 காலையில போலீஸ் டீம் ரமேஷோட உடலை அடக்கம் பண்ண இடத்துக்கு போயிட்டு தோண்டி அவரோட உடலை எடுத்து செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் செஞ்சாங்க. ரமேஷோட உடலை வெளியே எடுக்கும் போது போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம், மேஜிஸ்ட்ரேட், தாசில்தார் இவங்க எல்லாருக்கும் அந்த கிராமத்து மக்கள் மூலமா ஒரு சில எதிர்ப்புகள் ஏற்பட்டுச்சு. அதுலயும் குறிப்பா ரமேஷோட மனைவி சௌமியா, என் கணவருக்கு இறுதி சடங்கு முடிஞ்சிடுச்சு, அவரை வெளியே எடுக்காதீங்க, அவருக்கு முக்தி கிடைக்காது, எல்லாமே கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு கத்தி கதறி இருக்காங்க. ஆனா போலீஸ் டீம் அவங்க கத்துறதெல்லாம் காதலியே வாங்கல. ரமேஷோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்புனாங்க. 2 நாள் கழிச்சு போலீஸ் கைக்கு ரமேஷோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கிடைச்சது. ரிப்போர்ட்ல இதய நோயால ஏற்பட்ட மரணம் கிடையாது, அவரோட கழுத்துல இருந்த தடயம் உண்மைதான், அவரோட முகத்துல எதையோ வச்சு அழுத்தினதுனால மூச்சு திணறல் ஏற்பட்டுதான் இறந்து போயிருக்காருன்னு ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா டாக்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு போலீஸ் இந்த கேஸ கொலை வழக்கா பதிவு பண்ணிட்டு இந்த கேஸ விசாரிக்க ஒரு ஸ்பெஷல் டீமா அமைச்சாங்க. போலீஸ் ரமேஷோட ஃபேமிலி கிட்ட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்களும் இது ஒரு சதின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. போலீஸ் டீம் முதல்ல கேதாரோட வீட்டுக்கு வெளியில இருக்க சிசிடிவில பதிவான ஃபுட்டேஜஸ் செக் பண்றாங்க. அதே நேரத்துல அவரோட ஃபேமிலி கிட்டயும் பயங்கரமான விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு யார் மேலனா சந்தேகம் இருக்கா, ரமேஷுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா? ஆனா ரமேஷோட ஃபேமிலி அந்த மாதிரி யாரும் எதிரிகள் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா ரமேஷ் வேலை பார்க்கிற இடத்துலயும் விசாரிக்கிறாங்க. அங்கேயும் போலீஸுக்கு பெருசா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் ரமேஷோட வீட்டுக்கு அன்னைக்கு ராத்திரி வெளியாட்கள் யாரும் வந்துட்டு போன மாதிரி எந்த ஒரு பதிவும் இல்ல. இந்த விசாரணை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதுதான் போலீஸுக்கு ஆகஸ்ட் 2025ல ரமேஷுக்கு ஏற்பட்ட விபத்து பத்தின தகவல் தெரிய வந்துச்சு. நம்ம முதல்லயே பார்த்தோம் இல்லையா, ரமேஷுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு 1 மாசம் ரெஸ்ட் எடுத்தாரு இல்ல, அந்த விஷயம் தான் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. ஒருவேளை அந்த விபத்துக்கு பின்னாடியும் ஏதாவது சதி இருக்குமோன்னு போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதோட சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்குள்ள ரமேஷ், அவரோட மனைவி சௌமியா, அப்புறம் 3 குழந்தைங்க, இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. கதவு எல்லாமே மூடிதான் இருந்தது. காலையில உள்பக்கமா பூட்டிருந்த வீட்டு கதவை திறந்தது சௌமியா தான். இதனால போலீஸோட சந்தேகம் சௌமியாவை நோக்கி திரும்பிச்சு. ஆனா அவ ஒருத்தி மட்டும் இத செஞ்சிருப்பாளா அப்படின்ற சந்தேகம் போலீஸுக்கு இருந்துச்சு. அவளோட கால் டீடைல்ஸ் எடுத்தாங்க. சம்பவம் நடந்த நேரம் ராத்திரி 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும்ன்றது போலீஸோட கெஸ். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் ரமேஷ் இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் இறந்திருப்பாருன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சௌமியாவோட சிடிஆர் செக் பண்ணும்போது ஒரு போன் நம்பர் மட்டும் திரும்ப திரும்ப போலீஸ் கண்ணுல மாட்டுச்சு. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிருக்காங்க. போலீஸ் அந்த நம்பர் யாருடையது, சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி அந்த மொபைல் நம்பரோட லொகேஷனையும் செக் பண்ணாங்க. டிசம்பர் 19 20 ராத்திரி ரமேஷோட வீட்டை சுத்தி
சுத்தி தான் அந்த மொபைல் நம்பர் ஆக்டிவா இருந்தது. போலீஸ் டீம் சௌமியாவுக்கும் அந்த நபருக்கும் என்ன உறவு, ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு நேரம் பேசிக்கணும், ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் ரமேஷோட மரணத்துல தொடர்பு இருக்குமா, இப்படி எல்லா விஷயத்தையும் நோண்ட ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் சௌமியா அந்த நபர் ரெண்டு பேரையும் விசாரணை வளையத்துக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க. முதல்ல சௌமியா என் கணவரோட மரணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அழுது கதர்னாலும் போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போது ரெண்டு பேருமே அன்னைக்கு நடந்தது என்னன்ற உண்மைய வெளிப்படுத்தினாங்க. சௌமியா கூட போன்ல பேசிட்டு இருந்தான் இல்லையா, அந்த நபரோட பேரு திலீப். பட்குடா கிராமத்தை சேர்ந்தவன். சௌமியா எந்த ஸ்கூல்ல வேலை பாக்குறாளோ அதே ஸ்கூல்ல பிடி டீச்சரா வேலை பாக்குறான். திலீப் சௌமியா ரெண்டு பேரும் முதல்ல ஸ்கூல்ல தான் சந்திச்சுக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நட்பு ஏற்பட்டுச்சு. திலீப்புக்கு திருமணம் ஆகல. ஸ்கூல்ல இதெல்லாம் நடக்கிறது இயல்புதான். லஞ்ச் டைம்ல டீச்சர்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் சௌமியா மத்த டீச்சர்ஸ் கூட எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடும் போது அவங்களோட லஞ்சையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ திலீப் கூடவும் லஞ்ச் ஷேர் பண்ணிருக்காங்க. திலீப் அவங்களோட சாப்பாடை சாப்பிட்டு ரொம்பவும் பாராட்டியிருக்கான். இதுதான் சௌமியாக்குள்ள முதல் சஞ்சலத்தை ஏற்படுத்துச்சு. கொஞ்ச நாட்கள் ஆக ஆக சௌமியா திலீப்புக்காகவே ஸ்பெஷலா ஏதாவது சமைச்சு கொண்டு வர ஆரம்பிச்சா. ரெண்டு பேரும் நெருக்கமானாங்க. அதாவது இவங்களுக்குள்ள தவறான உறவு ஏற்பட்டுச்சு. இவங்களோட பழக்கம் ஆரம்பிச்சது 2025 ஆரம்ப கட்டத்துல. நாள் முழுக்க ஸ்கூல்ல ஒன்னா இருப்பாங்க. சாயந்தரம் சௌமியா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு திலீப்ப சந்திக்கிறதுக்காக போயிடுவா. திலீப் சௌமியாக்குள்ள நெருக்கம் அதிகமாகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் கம்மியாகிட்டு இருந்துச்சு. அதோட வெளிப்பாடுதான் சௌமியா ரமேஷ் கூட சரியா பேச மாட்டா. அப்படியே பேசினாலும் அவர் மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தா. இதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வர ஆரம்பிச்சது. அவங்களுக்குள்ள இடைவெளி அதிகரிச்சது. ஒரு நாள் சௌமியாவுக்கு ஸ்கூல் லீவ். ஆனா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. ரமேஷும் வேலைக்கு போயிட்டாரு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு சௌமியா திலீப்ப அவளோட வீட்டுக்கு வர சொல்றா. அன்னைக்குன்னு பார்த்து தற்செயலா ரமேஷ் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்டாரு. திலீப் சௌமியா ரெண்டு பேரும் தவறான முறையில இருந்தத பார்த்து ரமேஷ் பயங்கரமா கோவப்பட்டாரு. ரெண்டு பேரையும் கடுமையான வார்த்தைகளால திட்டிருக்காரு. இப்படி கோவப்பட்டா வேலைக்காகாது, ரெண்டு பேருக்கும் நிதானமா எடுத்து சொல்லலான்னு ரமேஷ் திலீப் கிட்ட, என் குடும்பத்தை நாசம் பண்ணாத, எனக்கு 3 சின்ன குழந்தைங்க இருக்காங்க, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நீ உன் வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு பக்கம் அவரோட மனைவி சௌமியா கிட்ட நம்மளோட குழந்தைங்களை நினைச்சு பாருன்னு சொல்லியிருக்காரு. சௌமியாவும் ரமேஷ் சொல்றதை கேட்டு அப்போதைக்கு சரி நான் ஒழுக்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா அவளால திலீப்பை விட்டு விலக முடியல. திலீப்பாலையும் அவளை விட்டு கொடுக்க முடியல. அதனால திலீப் என்ன சொல்லியிருக்கான், திலீப் சௌமியா கிட்ட என்ன சொல்லிருக்கான், நீ உன் கணவரை விட்டுட்டு வந்துடு, நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா சௌமியா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கா. அவ ஒண்ணு ரமேஷ் மேல இருக்க பாசத்தினாலையும் குழந்தைங்க மேல வச்சிருக்க அன்புனாலையும் அந்த பதில சொல்லல. அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருந்துச்சு. வீட்டை விட்டெல்லாம் ஓட வேண்டாம், ஒரே அடியா ரமேஷ ஒழிச்சு கட்டலான்னு பிளான் போட்டாங்க. அதுவும் அவரோட மரணம் இயற்கை மரணமா இருக்கணும், யாருக்கும் அந்த மரணத்துல சந்தேகம் வரக்கூடாது, அப்படியும் இல்லனா தற்செயலா நடந்த ஒரு விபத்து மாதிரி இருக்கணும்னு ரெண்டு பேரும் பிளான் போட்டாங்க. ஆகஸ்ட் 12, 2025 அன்னைக்கு ரமேஷுக்கு ஒரு விபத்து நடந்ததில்ல, அதுவும் இவங்களோட பிளான் தான். அந்த காரை ஓட்டிட்டு வந்ததே திலீப். ஆனா அன்னைக்கு ரமேஷ் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சாரு. இவங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் ஃபெயிலியர். அதனால சௌமியா திலீப் கிட்ட என்ன சொல்லிருக்கா, ஒரு சில நாட்கள் காத்திருக்கலாம், திரும்பவும் அவசரப்பட்டு ஏதாவது பிளான் போட்டு ரமேஷுக்கு ஏதாவது நடந்தா கண்டிப்பா சந்தேகம் வரும், அதோட நம்ம பிளானுக்கு உதவிக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கா. அதனால திலீப் என்ன பண்றான், மதாப்பூர்ல இருக்க அவனோட அண்ணன் அபிஷேக் கிட்ட உதவி கேக்குறான். அபிஷேக் என்ன பண்றான், அவனோட கிராமத்திலேயே இருக்க ஜிதேந்திரான்ற நபர் கிட்ட உதவி கேக்குறான். ஜிதேந்திரா பணம் கொடுத்தா என்ன வேணா செய்வான், அதனாலதான் அவன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. தன்னோட கணவர்
தன்னோட கணவர் ரமேஷ கொலை பண்றதுக்காக ஜிதேந்திராவுக்கு பணம் கொடுக்க சௌமியா அவளோட தங்க மோதிரத்தை வித்து 33,000 ரூபாய் கிடைச்சது. அதுல 2,000 ரூபாய் பணத்தை சேர்த்து மொத்தம் 35,000 ரூபாய் பணத்தை ஜிதேந்திராவுக்கு கொடுத்துட்டு மீதி பணத்தை வேலை முடிஞ்சதும் தரோம்னு சொல்றாங்க. பணம் கைக்கு வந்ததுக்கு ஜிதேந்திரா என்ன பண்றான், இவன் கூட இன்னும் ஒரு சிலரை சேர்த்துக்கிட்டான். கேலோ, தீராம், ராம்வத், ராகேஷ், மொய்சின் இவங்க எல்லாரும் ரமேஷோட மர்டர் பிளான்ல இருக்காங்க. இவங்களோட பிளான் என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி சௌமியா ரமேஷ் சாப்பிடுற சாப்பாட்டுல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்துடுவா. அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரமேஷ் நல்லா தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் இவங்களோட பிளான் படி ஜிதேந்திராவும் அவனோட ஆளுங்களும் வீட்டுக்குள்ள போய் எல்லா பிளானையும் முடிப்பாங்க. அதோட வீட்ல இருந்து நகையெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. அப்போதான் இது ஒரு கொள்ளை வழக்கா போலீஸ் நினைப்பாங்க. டிசம்பர் 19, 2025 அவங்களோட பிளானுக்கான நாளும் வந்தது. அன்னைக்கு சாயந்தரம் சௌமியா வீட்ல இருந்த சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிருக்கா. ஆரம்பத்துல போலீஸ் இத கண்டுபிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஃபேமிலி மொத்தமும் சொன்ன பதில் என்னன்னா, கரண்ட் பில் அதிகம் வராம இருக்கிறதுக்காக அப்பப்போ ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. போலீஸ் விசாரணையில தான் சௌமியா இத திட்டமிட்டு செஞ்சிருக்கான்னு தெரிய வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி சௌமியா நைட் டின்னர் ரெடி பண்ணிட்டு இருந்தா. அப்போ ரமேஷ் சாப்பிடுற சாப்பாட்லயும் அவர் குடிக்கிற தண்ணிலையும் மொத்தம் 10 மாத்திரைய கலந்திருக்கா. அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்க போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி மொத்த கிராமமும் அமைதியா இருந்தது. இப்போ தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சௌமியா என்ன பண்ணிருக்கா, ஜிதேந்திராவுக்கு கால் பண்ணிருக்கா. சௌமியாவுக்கு இங்கதான் பெரிய ட்விஸ்டே காத்துட்டு இருந்துச்சு. ஜிதேந்திரா அவளோட காலை எடுக்கல. திரும்ப திரும்ப அவனுக்கு கால் பண்ணி பாத்திருக்கா. ஆனா அவன் கால் அட்டன் பண்ணல. உடனே திலீப்புக்கு கால் பண்றா. திலீப்பும் ஜிதேந்திராவுக்கு கால் பண்ணி பாக்குறான். அவனோட காலையும் எடுக்கல. ஜிதேந்திராவுக்காக சௌமியா அவளோட வீட்டு கதவை திறந்தே வச்சிருந்தா. ஏன்னா அவங்க கதவை தட்டினா ஒருவேளை பக்கத்துல இருக்க அனிதாவும் அவளோட மாமனாரும் எழுந்துருவாங்களோன்னு நினைச்சுதான் கதவை திறந்தே வச்சிருந்தா. ஆனா மொத்த பிளானுக்கும் பெரிய ஆப்ப வச்சுட்டான் ஜிதேந்திரா. ஆனா சௌமியா இந்த பிளான்ல இருந்து பின்வாங்குற மாதிரி இல்ல. அன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு திலீப் அவனோட அண்ணன் அபிஷேக்க கூட்டிக்கிட்டு சௌமியாவோட வீட்டுக்கு வந்தான். 3 குழந்தைங்களும் வேற ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க. திலீப், அபிஷேக், சௌமியா 3 பேரும் ரமேஷ் தூங்கிட்டு இருக்க ரூம்குள்ள போனாங்க. அபிஷேக், திலீப் 2 பேரும் ரமேஷோட கழுத்துல துண்ட சுத்தினாங்க. மனைவி சௌமியா அவரோட முகத்துல தலையணைய வச்சு அமுத்தினா. இவனுங்க 2 பேர் ரமேஷோட கழுத்தை நெரிக்க, மனைவி மூச்ச திணறடிக்க ரமேஷோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சது. ரமேஷ் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் திலீப், அபிஷேக் 2 பேரும் அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. சௌமியா கதவை மூடிட்டு குழந்தைங்க கூட போய் தூங்கிட்டா. காலையில எழுந்ததுக்கு அப்புறம் அவளோட முழு நாடகத்தையும் ஆடினா. ரமேஷுக்கு இவங்க 2 பேரோட உறவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் குழந்தைங்களுக்காக சௌமியாவை மன்னிச்சு ஒன்னா வாழணும்னு நினைச்சாரு. எல்லாமே நார்மலா போற மாதிரி ரமேஷுக்கு தோணுச்சு. ஆனா சௌமியா, திலீப் 2 பேரும் அவங்களோட தொடர்பை தொடர்ந்துட்டு தான் இருந்தாங்க. விபத்து நடந்தப்ப கூட ரமேஷுக்கு சௌமியா மேல சந்தேகம் வரல. ஏன்னா அப்பவும் மனைவிய நம்பினாரு. இதுல உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கும். திலீப் நம்ம 2 பேரும் ஓடி போயிடலான்னு சொல்லியும் ஏன் சௌமியா ரமேஷ விட்டு வரல? அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. ரமேஷ் பைனான்ஸ்ல வேலை பார்த்தாலும் சைட்ல இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாவும் இருந்தாரு. இதுதான் முக்கிய காரணம். ரமேஷ் அவர் மேல நிறைய பாலிசி போட்டிருக்காரு. எல்லா பாலிசியும் சேர்த்தா மொத்தமா 2 கோடி மதிப்பு வரும்னு சொல்லப்படுது. போலீஸ் முதல்ல விசாரிக்கும் போது 30 லட்சம் மதிப்பிலான பாலிசி இருக்கிறதா தெரிய வந்துச்சு. ஆனா டீப்பா விசாரிக்கும் போதுதான் மொத்தமா 2 கோடி மதிப்புக்கான பாலிசி இருக்கிறதும் போலீஸுக்கு தெரிஞ்சது. இந்த பாலிசி விஷயம் ரமேஷோட குடும்பத்துல யாருக்கும் தெரியாது. சௌமியாவுக்கு கூட தெரியாது. ரமேஷ் சௌமியா கிட்ட இந்த பாலிசி விஷயத்த சொல்லல. அவளே எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் புருஷனை விட்டுட்டு போனா வெறும் கையோட தான் போனோம், ஒரேடியா அவனை வாழ்க்கைய விட்டு ஒழிச்சுட்டா 2 கோடி கிடைக்கும்னு பிளான் போட்டிருக்கா. பாலிசி பணம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பணத்தையும் சுருட்டிக்கிட்டு 2 பேரும் ஓடி போலான்னு பிளான் போட்டிருக்காங்க. ஜனவரி 4, 2026 அன்னைக்கு சௌமியா, திலீப், அபிஷேக், ஜிதேந்திரா ஒரு சில ஆளுங்களை ஏற்பாடு பண்ணா இல்லையா, அவங்க எல்லாரையும் போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க. இதுல மொய்சின் மட்டும் தப்பிச்சு போயிருக்கான். அவனை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தா ரமேஷோட அப்பா ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருந்தாரு. என் மருமகளுக்கு யார் கூடயும் தொடர்பு இல்ல, என் மகன் உடம்பு சரியில்லாம தான் இறந்தான்,
இது கொலை கிடையாது அப்படின்னு மறுத்திருக்காரு. இதுக்கு மாறா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அவரோட 2வது பையன் கேதார் இருக்காரு இல்லையா, அவர் மேல குற்றத்தை சொல்றாரு. வீட்ல சண்டைகள் நடந்ததாவும் சொத்து பிரச்சனைகள் இருக்கிறதாவும் அதனாலதான் போலீஸ் கூட சேர்ந்து திட்டமிட்டு இந்த கேஸ பதிவு பண்ணிருக்கான். நாங்க ஏழைங்க, என் மருமகள் கிட்ட எப்படி 35,000 பணம் கிடைக்கும், அவ எந்த தங்க மோதிரமும் விக்கல அப்படின்னு பல மீடியாக்கள்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவர் பேசுறத வச்சு பார்த்தா அவருக்கு தான் மருமக மேல அவ்வளவு நம்பிக்கையா இல்ல குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரான்னு தெரியல. கடைசியா அனிதா எடுத்த ஒரே ஒரு போட்டோ இந்த கேஸையே புரட்டி போட்டுடுச்சு. ஒருவேளை அவங்க இந்த போட்டோவை எடுக்காம இருந்திருந்தா, ரமேஷோட கழுத்துல இருந்த தடயத்தை யாருமே கவனிக்காம இருந்திருந்தா இந்த கொலை வெளிச்சத்துக்கு வந்தே இருக்காது. ரமேஷை எப்படி மண்ணுல புதைச்சாங்களோ இந்த வழக்கம் அதே மாதிரி மண்ணுல புதைஞ்சு போயிருக்கும். இந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிராம மக்கள் எல்லாருமே கோபம் அடைஞ்சாங்க. இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. சௌமியா அந்த 3 குழந்தைங்களை நினைச்சு பார்க்கல. ரமேஷ் குழந்தைங்களுக்காக தான் சௌமியாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. இப்போ 3 குழந்தைங்களோட வாழ்க்கையும் ரொம்ப கடினமா இருக்கும். அப்பா இல்ல, அம்மா சிறையில. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.